வணக்கம். தித்திக்கும் தமிழை போற்றி. லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் தமிழ் தொலைக்காட்சி ஊடாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் இயக்குனர் நடாமோகன் திரு நடாமோகன் குடும்பத்தினருக்கும் இன்று உங்கள் தேடலோடு ஜீவாவின் தேடலில் இணைந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்ட விடயம் இன்று படிப்புக்கும் வேலைக்குமான இடைவெளி அதிகரிக்கின்றதா இல்லையா என்பதே. இன்றைய காலகட்டத்தில் கல்வியும் வேலையும் என்றது எங்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றாகத்தான் இருக்கின்ற ரெண்டு தூண்கள் போல. உண்மையாகவே எல்லோருக்கும் தான் படிச்ச எங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும், நாங்க படிச்ச படிப்புக்கு எங்களுக்கு வேலை கிடைக்கணும், அதைத்தான் எல்லாரும் விரும்புவார்கள், அதைத்தான் என்ஜாய் பண்ணியும் எல்லாரும் அதைத்தான் அவர்களுக்கு என்ஜாய் பண்ணியும் செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த பிள்ளைகளை கேட்டா சொல்லுவேன், என்ஜாய் ஒரு வேலை செய்யக்கள் நாங்கள் என்ஜாய் பண்ணி செய்யணும் என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்துல உண்மையா சர்டிபிகேட் ஒரு பக்கம் இருக்குது, வேலை இன்னொரு பக்கமாக இருக்கிற சந்தர்ப்பங்களும் நிறையவே இருக்கு. அந்த ஒரு கேள்வியும் இருக்கு, அது நிறைய இருக்கின்றது உண்மையாகவே. ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க நாங்கள் எந்த துறையில இப்ப போனா வெளியில வரலாம், எந்த துறையை நாங்க தேர்வு செய்தால் வெளியில கொஞ்சம் வேலை எடுத்துக்கொண்டு வடிவாக உழைச்சு நாங்கள் போகலாம் என்ற ஒரு அந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு டைம் இல்லாமல் இல்லை. பிள்ளைகள் படிக்கும் பொழுது அப்படித்தான் படித்து கொண்டு வருகிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கையும் எல்லாரிடம் இருக்கின்றது என்றுதான் நான் கூறுவேன். அப்படி பார்க்கல நாங்கள் இன்றைக்கு பேச்சாளர்களை பேச விடுவோம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு எங்களோட தலைப்பில் அதாவது படிப்புக்கும் வேலைக்குமான இடைவெளி அதிகரிக்கின்றது என்ற அணிக்காக கவியரசன் சந்திரவதனி அவர்களும், இல்லை என்ற அணிக்காக கண்ணன் ரஜிதா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். முதலில் இங்கே இன்று படிப்புக்கும் வேலைக்குமான இடைவெளி அதிகரிக்கின்றது என்று கூறுவதற்காக கவியரசன் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் கவியரசன். நடுவர் அவர்களுக்கும் அன்பார்ந்த அமைஞருக்கும் எதிர்த்தரப்பு நண்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கூறினார் வள்ளுவர். ஆனால் இன்றைய நிலை என்ன? கற்பவை ஒருபுறம் இருக்கிறது, நிற்கும் தகுதி வேறெங்கோ இருக்கிறது. படிப்பிற்கும் வேலைக்கும் இடையேயான இடைவெளி இன்றைய காலத்தில் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்ற உண்மையை உறக்க சொல்வதற்காக இந்த இடத்தில் நான் வரை வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இன்று ஒரு மாணவன் சராசரியாக தனது வாழ்க்கையில் 20 வருடங்களை இந்த கல்வியில் செலவிடுகிறான். ஆனால் அவன் கையில் பட்டத்தோடு இந்த கல்வியை முடித்துவிட்டு அவன் வெளியே வரும் சந்தர்ப்பங்களில் அவன் படித்த கல்விக்கான வேலை கிடைக்கின்றதா என்றால் அது தங்களுக்கே தெரிந்திருக்கும், அநேகமான இடங்களில் இல்லை. அதாவது இன்றைய காலகட்ட கல்வியானது எப்படி என்றால், கடலில் கப்பல் ஓட்ட ஆசைப்படும் ஒரு மாணவனுக்கு வகுப்பறையிலே காகித கப்பல் செய்வதற்கு சொல்லிக் கொடுத்து விட்டு அவனை நடுக்கடலில் பிடித்து தள்ளி விடுகிறது. அவனுக்கு தெரிந்ததோ காகித கப்பல், கடலை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்படியாகத்தான் இருக்கிறது இன்றைய கல்வியின் நிலை. இதை சில புள்ளிகளின் மூலம் நான் எடுத்து விளக்க விரும்புகிறேன் நடுவர் அவர்களே. இதற்கு முதலாவது காரணமாக நான் கூற வேண்டிய விடயம் காலாவதியான பாடத்திட்டங்கள். அதாவது தங்களுக்கே தெரிந்திருக்கும், தொழில்நுட்பம் கடந்த 5 வருடங்களில் எவ்வளவு வேகமாக வளர்ந்தது என்று. இப்போ ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டோமானால், தொழில்நுட்பம் என்ற விதத்தில் ஒரு தொழில்நுட்பமானது 6 மாதங்களுக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு மாணவன் பட்டம் படிக்க வேண்டுமானால் குறைந்தது 1 வருடமாவது அந்த பட்டத்தை படிக்க வேண்டும். ஆனால் அவன் ஒரு பட்டத்தை படித்து முடித்து வெளியே வருவதற்கு முதல் தொழில்நுட்பமானது 2 தடவை மாறிவிடுகிறது. அதனால் அவன் படித்து முடித்து வெளியே வரும் பொழுது அவன் படித்த தொழில்நுட்பம் ஏதோ வேறொன்றாக இருக்கும், அதை அவன் வேலை தேடி சென்ற இடத்தில் பயன்படுத்தின தொழில்நுட்பம் வேறொன்றாக இருக்கும். இவ்வளவுக்கு என் உதாரணமாக, இன்று வரை கூட என் சொந்த நாடான இலங்கையில் கணனிகளின் தலைமுறைகள் இப்பொழுது 15, 16 என்று தாண்டி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் வழங்கப்படுகின்ற, அதாவது கற்பிக்கப்படுகின்ற கணனியின் தலைமுறை இன்றையும் அதிகூடிய தலைமுறை 5ஆம் தலைமுறை கணனிகளை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட நடுவர் அவர்களே,
மாணவர்களுக்கான செயல்முறை அறிவு இல்லாமல் போகின்றது. நான் முன்னே கூறியது போல, கப்பல் ஓட்ட நினைப்பவனுக்கு காகித கப்பலை கற்றுக் கொடுக்கிறது தான். ஒரு மாணவன் புத்தகத்தில் படித்து அவனால் 100 மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஆனால் அவனை ஒரு இயந்திரத்தின் முன்னால் நின்று அவனை வேலை செய்ய என்று விட்டால் அவனால் அந்த செயல்முறை அறிவு இல்லாமல் அந்த வேலையை அவனால் செய்ய முடியாது போகின்றது. இதனால் பல மாணவர்கள் இன்றைய சந்தர்ப்பங்களில் வேலைகள் இல்லாமல் இருக்கின்றார்கள். படித்த படிப்புக்கான வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதைவிட இன்னொரு விஷயம் நான் கூற வேண்டுமென்றால், மென்திறன் பற்றாக்குறை. அதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். பாடசாலைகளில் ஏட்டுக்கல்வியை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு இப்போது இப்படியான காலகட்டங்களில் ஏட்டுக்கல்வியை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு பாடங்கள் நடத்தப்படுகின்றது. ஆனால் ஒரு மாணவனோ தனது படிப்பை முடித்து ஒரு வேலைக்கு செல்லும் இடத்தில் அவனுக்கு அந்த படிப்பு மட்டுமே உதவி செய்ய போவதில்லை நடுவர் அவர்களே. அதாவது அவன் படிக்கும் இடத்தில் அவன் மன்னிக்க வேண்டும். அவன் வேலை செய்யும் இடத்தில் தன் சக கூட்டாளிகளோடு அவன் இணைந்து ஒன்றாக குழுவாக செயற்பட வேண்டும். அதற்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லலாம், தொடர்பாடல் திறமைகள் வேண்டும். அதை விட அவனுக்கு கீழ் ஒரு குழு வழங்கப்படுகின்றதாக அந்த குழுவை சிறந்த முறையில் நடத்தி செல்வதற்கு அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில், அதாவது தலைமைத்துவ பண்பு என்பது முக்கியமாக இருக்கிறது. இதெல்லாம் பாடசாலைகளில் நான் கற்றுக் கொடுக்க தவறிவிடுகிறார்கள் என்றே நான் கூற வேண்டும் நடுவர்களே. அதைவிட இன்றைய காலத்தில் கல்வி நிறுவனங்கள் அநேகமாக அரசு சார்பற்ற கல்வி நிறுவனங்கள் பொதுவாக லாபத்தை மட்டுமே நோக்காக கொண்டு செயற்படுகின்றன. இதன் மூலமாக கூட மாணவர்களுக்கு உரிய அறிவுகள் கிடைக்காமல் சில இடங்களில் மாணவர்கள் தடமாறிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றது தங்களுக்கு தெரிந்த விடயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். கடந்த ஒரு 5 வருட காலங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்றது எவ்வளவு வேகமாக வளர்ச்சி அடைந்தது என்று நாம் அனைவரும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா சயின்ஸ் ஆகிய இந்த 2 துறைகளும் கடந்த 4 ஆண்டுகளில் அபாரமாக வெற்றி கண்டு இனிவரும் காலங்களில் வேலைகளில் ஒரு 80% வேலைகளை கைப்பற்றுகின்றதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இது தற்பொழுது கூட ஒரு 50% வேலைகளை ஆக்கிரமித்துள்ளது என்றால் சொன்னால் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய கல்வி திட்டங்களில் இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றியோ இந்த டேட்டா சயின்ஸ் பற்றியோ சரியான விளக்கங்களோ சரியான செயல்முறைகளோ இல்லை. இதனால் தற்காலங்களில் கல்வி ஏற்று வரும் மாணவர்கள் தங்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு வெளியில வரும்பொழுது அவர்களுக்கான இந்த செயல்முறை அறிவு என்பது இருக்காது. அவர்களுக்கு இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி சரிவர பாவிப்பது என்று கூட தெரியாது, அல்லது அதனோடு ஒத்து இயங்கி தமது திறமையை எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் தற்கால மாணவர்களுக்கு தெரியாது நடுவர் அவர்களே. இப்ப இன்றைய காலகட்டத்துல சான்றிதழ் முக்கியமா சாமர்த்தியம் முக்கியமா அப்படின்னு கேட்போமானால் எனக்கு தெரிந்தவரை அநேகமான பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் சான்றிதழ் தான் முக்கியம். இது மறுக்க முடியாத உண்மை, தங்களுக்கும் தெரிந்திருக்கும். சாமர்த்தியம் என்பது இங்கே ஒரு பொருட்டாகவே மதிக்கப்படுகிறது இல்லை. சொல்ல போனால் இப்ப ஒருத்தன் எப்படி நீச்சல் நடிக்க வேண்டும் என்று புத்தகத்தில் படித்து விடலாம். ஆனால் அவனை கொண்டே கடலில் தள்ளிவிட்டால் அவனால் நீந்த முடியுமா? வெறும் புத்தகத்தில் படித்த அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு முடியாதல்லவா? அதே மாதிரி தான் நடுவர்களே, இன்றைய கல்வி முறை நீச்சல் குளத்தின் கரையில் நின்று பாடம் நடத்துகின்றது. ஆனால் இன்றைய வேலை திட்டமோ கொந்தளிக்கும் சுழிகடலை போல இருக்கிறது. அவன் கரையில் நின்று கற்ற பாடத்தை நடுக்கடலில் நின்று அவனால் சரிவர பயன்படுத்த முடியாது. அடுத்த கட்டமாக வேலைவாய்ப்பு சந்தையின் எதிர்பார்ப்பு. ஒரு வேலைவாய்ப்பு சந்தையை நாம் சென்றோமாக இருந்தால் அவர்களின் முதலாவது கேள்வி உங்கள் அனுபவம், இந்த துறையில் உங்கள் அனுபவம் என்ன என்பதுதான். ஆகவே ஒரு பட்டத்தை மட்டும் வைத்துக் கொண்டு இவர்களால் வேலை எடுக்க முடியாது. இந்த துறையில் இவர்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்று கேட்க போனால் அவர்களுக்கு செயல்முறை அறிவுகள் என்பது சுத்தமாக கிடையாது. ஏனென்றால் பாடசாலைகளிலோ அல்லது பல்கலைக்கழகங்களிலோ இதுகளை பற்றி சரிவர பாடங்கள் நடத்துவதில்லை. அதாவது இப்ப நம்ம ஒரு கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாங்கள் மல்டி டாஸ்கிங் அப்படி என்ற ஒரு விஷயம் தொழில் விஷயத்துல தேவை. ஆனால் எமது பாடத்திட்டங்களின் படி ஸ்பெஷலைசேஷன். இப்போ ஒரு மாணவன் எந்த விடயத்தில் சிறப்பாக செய்கிறானோ அவனை அந்த விடயத்தில் நல்லா மேம்படுத்துவார்களே தவிர அவனை மல்டி டாஸ்கிங் செய்வதற்கு அதுக்கேற்ற மாதிரி ஒழுங்குபடுத்த மாட்டார்கள், அவனை தயார்படுத்தவும் மாட்டார்கள். இப்படி நான் இப்ப கூறுகையில் எதிர்த்தரப்பினர்கள் கேட்கலாம், இந்த செயற்கை நுண்ணறிவு இதுகளெல்லாம் வைத்துக் கொண்டு மாணவர்கள் தங்களை
தரப்படுத்த முடியும் தானே, தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ள முடியும் தானே அப்படி என்று கூறலாம். நானும் அதைத்தான் கூறுகிறேன் நடுவர் அவர்களே. மாணவர்கள் சுயமாக கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதே இன்றைய காலங்களில் கல்வி நிறுவனங்கள் தமது கடமையிலிருந்து தவறிவிடப்பட்ட என்பதற்கான முக்கிய ஆதாரமாக இங்கே தெரிகிறது. ஆகவே இது இவ்வளத்தையும் வைத்துக்கொண்டு நான் கடைசியாக ஒரு விடயத்தை கூறி விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. படிப்பு என்பது ஒரு வரைபடம் போல. ஆனால் வேலை என்பது ஒரு பயணம். இன்று வரைபடத்தில் இருக்கும் பாதைகளும் நிஜத்தில் இருக்கும் சாலைகளும் வெவ்வேறாக இருக்கின்றன. காடுகள் இருந்த இடத்தில் சாலைகள் இருக்கின்றன. ஆறுகள் இருந்த இடத்தில் பாலங்கள் இருக்கின்றன. இந்த மாற்றங்களை வரைபடத்தில் ஏற்றாத வரை இளைஞர்கள் வழிதவறி போவது தொடரத்தான் செய்யும். ஆகவே படிப்பிற்கும் வேலைக்கும் இடையேயான இடைவெளி இன்றைய காலங்களில் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்பதை ஆணித்தரமாக கூறி, தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி கவியரசன். உண்மையாவே ஏஐ போற வேகத்துக்கு எங்களால போக முடியும், பிள்ளைகளால போக முடியல என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறேன். அதுவும் உண்மைதான். இப்ப பார்க்க போனா இப்ப எல்லாம் அந்த வேகத்துக்கு ஒருத்தராலையும் போக முடியல. அந்த பள்ளிக்கூட சிஸ்டம் கூட அந்த அளவுக்கு போகுதோன்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் எங்க போனாலும் முதல்ல கேட்கறது, பட்டப்படிப்பு என்ன முடிச்சாலும் முதல்ல கேட்கறது எக்ஸ்பீரியன்ஸை தான் கேட்பினோம். எங்க எக்ஸ்பீரியன்ஸ்னா பிள்ளை முதலே ஒன்று இல்லை. ஆனா இங்க வந்து யூனிவர்சிட்டிஸ் வழியே இருக்குது. இப்ப இடையில நீங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், சில பேர் 2 இயர்ஸை முடிச்சுட்டு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு திருப்பி வந்து 4th இயர் 3rd இயரை முடிக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா அது எல்லா துறையிலேயும் இல்ல. சில சில துறைகளுக்கு அப்படி செய்கிறார்கள். அப்படியான திட்டங்களை இங்கே இருக்கின்றது. உண்மைதான். சில நேரம் பார்க்க அவர் ஒரே ஒரு எனக்கு அந்த கருத்து பிடித்து கொண்டால், எந்த ஸ்கில் நல்லா இருக்குதோ அந்த ஸ்கில்லுக்கே ஆக்களை வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுடுவீங்க நீங்க. அப்ப அதே துறையில மட்டும் வந்தா மற்றது தச்சல அந்த துறை பிழைக்குமா இருந்தா அந்த துறை ஒன்று இல்லையென்று சொன்னா அந்த பிள்ளைக்கு பிழைக்க தெரியாம போற ஒரு கட்டம் இருக்கிறதால உண்மையாகவே அந்த அதிகரிக்கிறது. இந்த வேலைக்கும் படிப்புக்கும் வேலைக்குமான இடைவெளி அதிகரிக்கின்றது என்றதை அழகாக எடுத்து கூறிட்டு போயிருக்கின்றார். எங்கே பாப்போம், இல்ல இல்ல இப்ப எல்லாம் வேலைக்கு அதுக்கு படிச்ச வேலைக்கே பிள்ளைகள் வேலையிலே எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்ற அணிக்காக ரஜிதா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ரஜிதா. நடுவர்களுக்கும் எமது அணித்தரப்பு எதிர்த்தரப்பு அணியினருக்கும் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற அனைத்து எமது தமிழ் உள்ளங்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய தலைப்பானது இன்று படிப்பிற்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கின்றதா இல்லையா என்பது. எமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது அதிகரிக்கவில்லை என்பதுதான். நான் அதை பற்றித்தான் இப்ப ஆணித்தரமாக கூற வந்திருக்கின்றேன். கல்வி என்பது ஒரு சமூக மாற்றத்திற்கான ஏற்பாடு. ஒரு மாணவன் ஒரு கல்விய கல்லூரியோ அல்லாட்டி ஒரு பல்கலைக்கழகத்திலேயோ தெரிவு செய்கிறதுக்கு முன்னர் அந்த மாணவன் தான் எதற்காக படிக்கின்றேன் தங்களது நோக்கத்தை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தயார்படுத்திக் கொள்ளுகின்ற போதுதான் அந்த மாணவனோ மாணவியோ தமது தொழிலை திறம்பட ஆற்ற முடியும். அவர்களது இயல்பான அறிவும் அவர்களது இயல்பான பலத்தோடும் அவர்கள் படிப்பது இந்த சமூக ஓட்டத்துக்கு, அது மட்டுமல்லாது இந்த சமூக ஓட்டத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் கற்பித்தலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு சொல்லுவாங்க ஊரோடியில் ஒத்தோடி. இப்ப எங்களுக்கு ஒரு தேவை, சமூகத்திலே ஒரு தேவை இருக்கின்ற போது அந்த தேவையை உணர்ந்து படிக்க வேண்டும். நாங்கள் தேவையில்லாத ஒன்றை படித்து விட்டு வேலை என்று சொல்லி திரிவதை விட நாங்கள் இந்த சமூகத்திலே இன்றைய உலகமானது மிகவும் வேகமாக மாறிக்கொண்டு போகின்றது. அவ்வாறு அந்த மாறிக்கொண்டு போகின்ற அந்த கல்வி உலகத்திலே நாங்கள் வேலை வாய்ப்புகளை எவ்வாறு தட்டிக் கொள்வது என்பதை அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோரும் அறிந்து தெரிந்து அந்த வழிகளில் தான் இப்பொழுது கல்விகளை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களும் அதனை தெரிந்துதான் கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பாடத்திட்டங்களில் அடிக்கடி பாடம் என்ன செய்வாங்க சொன்னா மாற்றத்தை கொண்டு வராங்க. ஏன் அந்த மாற்றத்தை கொண்டு வாரார்கள் நடுவர் அவர்களே? உலகம் மாறிக்கொண்டு போகின்றது, எது தேவைப்படுகின்றதோ அதுக்குத்தான் இந்த மாற்றத்தை கொண்டு வரார்கள்.
பாடத்திட்டங்களில் மாற்றம் வருகின்றது. அது எல்லோரும் அறிந்த உண்மை. இந்த வருடம் இருக்கின்ற பாடத்திட்டம் வந்து அடுத்த வருடத்துக்கு மாற்றப்படுகின்றது. மாற்றப்படுகின்ற போது ஏன் அவர்கள் மாற்றுகின்றார்கள் இந்த பாடத்திட்டத்தை? சமூகம் எப்படி போகின்றதோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த பாடத்திட்டமும் மாற்றிக்கொண்டு போகின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த முதல் வந்து பேசிவிட்டு சென்ற இந்த பேச்சாளர் கூறினார், இப்ப வந்து ஒரு கடலில வந்து ஒரு பேப்பர்ல வள்ளத்தை செய்து போட்டு படிப்பிச்சுட்டு அந்த கடல்ல கொண்டு தள்ளி விடுறதாமன்னு சொல்லி இப்ப வந்து நாங்கள் இப்ப வந்து பல்கலைக்கழகங்களிலோ கல்வியல் கல்லூரிகளிலோ அந்த மாணவர்கள் வந்து எவ்வாறு கற்பித்தலை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால், இப்ப ஒரு நாங்கள் கல்வியல் கல்லூரியில் 2 வருடங்கள் கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். கற்றுக்கொள்கின்ற போது 1 வருடங்கள் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் என்ற ஒரு இதை தாராங்க. ஏன் அந்த பிளேஸ்மெண்ட் 3 வருட கல்வியிலே 1 வருடம் பிளேஸ்மெண்ட் இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் ஆனது நாங்கள் தியரியில் கற்றுக்கொண்ட விஷயத்தை பிராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுகின்றோம். அதனை பார்ப்பதற்கு ஒரு சூப்பர்வைசர் வருவார். வந்து நாங்கள் எதை சரியாக செய்கின்றோம், எதை பிழையாக செய்கின்றோம் என்று சொல்லி எல்லாத்தையும் அந்த நேரத்திலே கரெக்ட் பண்ணி விட்டு செல்கின்றார். அது வந்து எங்களுக்கான ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு எடுத்து தருகின்றது. இப்பொழுது நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலேயோ கல்வியல் கல்லூரிகளிலேயோ கல்வி நிறுவனங்களிலேயோ ஒரு பாடத்தை நாங்கள் எடுத்து படிக்கின்ற போது அந்த பாடத்திட்டத்துடனேயே எங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்போ பிளேஸ்மெண்டோ எங்களுக்கு அதோட இன்க்ளூடிங்கா தான் வருகின்றது. அதை நாங்கள் நிவர்த்தி செய்யப்போ ஒரு சின்ன நான் சொல்றேன் ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று எடுத்தா அதுல வந்து நாங்கள் 250 மத்தியாலங்கள் வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் செய்தாதான் எங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. இல்லாட்டி எங்களுக்கு அது இப்ப இல்ல. அதுதான் இப்பத்திய நடைமுறை. அவர் பேசிக்கொண்டிருப்பது இப்ப 10 வருடங்களுக்கு முதல் தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறாரே ஒழிய இப்பொழுது எங்களது தலைப்பு வந்து இன்று படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரித்திருக்கின்றதா என்பதுதான் நடுவர் அவர்களே எங்களது தலைப்பு. இன்று நான் கூறுகின்றேன், நாங்கள் எந்த ஒரு கொலிச்சிலோ பல்கலைக்கழகத்திலேயோ ஒரு பாடத்தை தெரிவு செய்கின்ற போது அங்கே நாங்கள் கட்டாயம் இன்டர்ன்ஷிப்போ பிளேஸ்மெண்டோ ஏதாவது ப்ராஜெக்டோ செய்து அவங்களுக்கு சமர்ப்பித்தால் மட்டுமே நாங்கள் ஒரு டிகிரியோ அல்லது ஒரு கல்லூரி சர்டிபிகேட்டோ எங்கள் கையில் வாங்கக்கூடிய நிலைமைதான் இன்று இருக்கின்றது. அவ்வாறு நாங்கள் அதனை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுக்கான கையில் ஒரு சர்டிபிகேட் இருக்க மாட்டது. நாங்கள் சர்டிபிகேட் ஆக நாட்டும் வேலை செய்யவில்லை. நாங்கள் எத்தனையோ வருடங்கள் படித்ததை அந்த கல்வியை நாங்கள் வந்து எமது இடத்திலே அதை பாவித்து அதுக்கு பிறகுதான் நாங்கள் அந்த சர்டிபிகேட்டை வேண்டுகின்றோம். அதிலேயே அந்த பிள்ளைகள் வந்து வேலைக்கான அனுபவத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். இவர் கதைப்பது 10 வருடங்களுக்கு முதல் தான் தனது நிலைமையைத்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர இன்றைய கல்வி நிலைமை அப்படித்தான் போகிறது. நான் ஆணித்தரமாக அதை கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது படிப்பும் வேலையும் 2 வேறு பாதை அல்ல. வேலை ஒரே பாதை 2 நிலைகள். படிக்கும் போதே அவர்கள் வேலைக்கு தயாராகின்றனர். சில மாணவர்கள் இந்த பிளேஸ்மெண்ட் எடுத்த இடத்திலேயே அவர்களுக்கு வேலைக்காக கையொண்டப்பட்டிருக்கின்றார்கள். எத்தனையோ இடங்களில் நீங்கள் அறிந்த உண்மை. எங்கள் அனுபவத்தை கூட நாங்கள் பார்த்திருக்கிறது. நானே என்ற இடத்துல போய் பிளேஸ்மெண்ட் செய்த இடத்திலேயே வேலைக்காக கையொண்டப்பட்டிருக்கிறேன். அவ்வாறான ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்ற நிலையில் நாங்கள் எப்படி கூறுவது? இன்று படிப்புக்கும் வேலைக்கும் இடைவெளி இருக்கின்றது என்று எப்படி கூறுவது? அனுபவம் என்பது நாங்கள் படிக்கும் போதே பெற்றுக் கொள்கின்றோம். அதுதான் நான் ஆணித்தரமாக எனக்கு கூற வந்த பாதித்த அவருக்கு கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது அவர் கூறியிருந்தார், கல்வி வந்து கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகண்டு. கல்வியை வந்து நாங்கள் குற்றமுறை கற்கின்றோம். அவ்வாறு கற்றவற்றை நாங்கள் வந்து வழிபடுத்துகின்றோம். அது பயன் இல்லை என்று கூறுகின்றார். அதை விட என்ன ஒன்று இருக்குது, கல்வி கரையில கற்பவர் நாசில. அது வந்து நாங்கள் கல்வி என்பது வந்து ஒரு வரையறுக்கப்பட்டது அல்ல. கல்வி கரையில மீனிங் வந்து எங்களுக்கு வந்து கல்வி கரையில்லாதது. நாங்கள் இன்றைக்கு ஒரு டிகிரி எடுத்துட்டோம் சொல்லி போட்டு வீட்டுக்கே உட்கார்ந்து இருந்து கொண்டு வேலை கிடைக்கவில்லை என்று சொன்னா எப்படி வேலை கிடைப்பது? சர்டிபிகேட் வச்சுக்கொண்டு வேலை எடுக்க முடியாது. நாங்கள் சர்டிபிகேட்டை வச்சுக்கொண்டு வேலை எடுக்க சொன்னா அதுக்கும் ஒரு திறமை வேணும். இப்ப
இடைவெளி எல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப வந்து திறன் தான் இவர் நான் கூற வருவது சொன்னால் படிப்புக்கும் வேலைக்கும் இடைவெளி இல்லை. ஆனால் அதன் திறனுக்கும் வேலைக்கும் தான் இடைவெளியில் அவர் கூறுவதில் பிரச்சனை இருக்கின்றது. என்ன சொல்லுங்க, இப்ப வந்து வேலைகள் வந்து முயற்சி திருவினையாக்கும்னு சொல்வார்கள். சர்டிபிகேட் வச்சுக்கொண்டு வீட்டுக்கு எடுக்காம நாங்க அதை பாவிக்கணும். அதை கொண்டே 2-3 அப்ளை பண்ணிக்கல தான் எங்களுக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கொலிச்சில இருந்து வாரதை வச்சு நாங்க பாவிக்க முடியும். அது மட்டும் இல்லாது என்ன சொல்றாருன்னு சொன்னா, வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஆனா அந்த வாய்ப்பை நாங்கள் எப்படி பாவிக்கணும், திறன் என்று சொல்லுகின்ற ஒரு திறப்பு இருக்குமல்ல, அந்த திறப்பால திறந்துதான் நாங்கள் உள்ளுக்க போகணும். அந்த திறக்கின்ற திறமை கூட எங்களுக்கு இருக்க வேண்டும். அதை வந்து பாடசாலையில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அது வந்து நீங்கள் ஒரு டிகிரியை முடிச்சிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த திறப்பு உங்கள் மூளையில் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அடுத்த நிலை என்ன நான் செய்யலாம் என்று ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். கதவுகள் தட்டப்படும், திறப்பதற்கு நாங்கள் கீ ரெடியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று அதுதான் பல மாணவர்களிடையே நடந்து கொண்டிருக்கிறது. பல மாணவர்கள் முன்னேறி கொண்டு போகின்றார்கள். ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரியவில்லையா என்ன ஒன்று தெரியவில்லை. நான் நான் என்னை பொறுத்தவரையில் கூறுகின்றேன், என் அனுபவத்தில் கூறுகின்றேன், படித்தவுடனே வேலை கிடைப்பது நிச்சயம்தான். நான் ஒரு கதை சொல்றேன். என்ன சொன்னா, 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அவர்கள் 2 பேரும் 5 நாளும் சரியா கடினமா வேலை செய்வார்கள். செய்துவிட்டு என்ன செய்வார்கள் சொன்னா, 2 நாள் சனி ஞாயிறுல வந்து 2 பேரும் கடலுக்கு போவார்களாம். போயிட்டு அது என்ன செய்யணும்னு சொன்னா, பாத்திரம் எல்லாம் கொண்டு சட்டி கொண்டு மீன் சமைச்சு சோறு சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த கடல்ல, இந்த நீர் ஓடையில பிடிக்கிற மீனை வச்சு. அப்ப 2 பேரும் படகுல போய் கொண்டு கேட்க தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறேன். 2 பேரும் பிடிச்சு கொண்டு கேட்க ஒரு வேலையாள் சொல்லுகின்றான், எனக்கு கன நேரமாக மீன் வரவில்லை நண்பாண்டு. மற்றவன் சொல்லுகிறான், பிடித்து அந்த மற்ற நண்பன் தண்ணிக்குள்ளேயே விட்டு கொண்டிருக்கணும். நல்ல அழகான மீன்கள், பெரிய மீன்கள் எல்லாம் வருது. அப்ப மற்ற நண்பன் கேட்கின்றான், எடே முட்டாளே, எத்தனையோ மீன் வருகின்றது, நீ ஏன் அதை திருப்பி திருப்பி ஆற்றுக்குள் போடுகின்றாய் என்று கேட்கின்றான். கேட்கின்ற போது அந்த நண்பன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நாங்கள் கொண்டு வந்த பாத்திரம் வந்து சின்னனாக இருக்கின்றது, ஆனால் நான் பிடிக்கின்ற மீன்களோ பெரிதாக இருக்கின்றது. எப்படி நண்பா அந்த மீனை இதுக்குள் போட்டு சமைத்து சாப்பிடுவதென்று கேட்கின்றான். அப்ப அந்த நண்பன் கூறுகின்றான், உங்க திறனை யூஸ் பண்ணிக்கொள்ளு, பாவித்துக் கொள்ளு. மீனை வாங்கினால் நீ அப்படியே போட்டா சமைத்துக் கொள்வாய், துண்டு துண்டுகளாக வெட்டித்தானே சமைக்கின்றாய். அது மாதிரி அந்த மீனை வேண்டி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி விட்டு நாங்கள் எங்களுக்கு பாத்திரத்துக்கு அளவான மீனை போட்டு சமைச்சு சாப்பிடலாம் இல்ல. நேரமோ இருந்து கொண்டு போகின்றது. எப்பொழுது நான் உனக்களவான உங்க சட்டிக்களவான மீனை பிடித்து சாப்பிட்டு சமைத்து எப்ப போவது என்று கேட்கின்றார். அது மாதிரிதான் இப்பொழுது முதல் பேசிவிட்டு சென்ற நண்பர் அவர்கள் கூறுகின்றார், எங்கள் திறமைகள் வந்து எங்களிடம் இருக்கின்றது, ஆனால் அந்த திறமைகள் வந்து எங்கள் கதவுகளை தட்டி கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த திறமைகளை நாங்கள் பாவிப்பதற்கு எங்களுக்கு திறன் என்று சொல்கின்ற அந்த திறப்பினை போட்டு திறந்தால் அது நன்றாக இருக்கும். அந்த திறப்பினை திறக்க முடியாமல் தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த திறன் என்ற ஒன்று எல்லோரிடமும் இல்லாததனால் தான் கூறுகின்றார்கள், இன்று படிப்புக்கும் வேலைக்கும் இடைவெளி இருக்கின்றது. நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன், படிப்புக்கும் வேலைக்கும் இடைவெளி என்பது இல்லை. அந்த இடைவெளியை உண்டு பண்ணுவது உங்கள் திறன். அந்த திறனை வந்து கல்வியல் கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ பெற்றுக் கொள்வதில்லை. படித்தவற்றை வைத்து நாங்கள் அதை பாவித்துக் கொள்வதுதான் அந்த திறன். இப்ப அடுத்து சொல்லியிருந்தாருன்னு சொன்னா, படிப்பதை வந்து தாங்கள் வந்து படித்த புத்தகத்தை வச்சு தாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. இப்ப பாருங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்குதவாது, அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அந்த ஏட்டில் எழுதப்பட்ட சுரக்காயை வச்சு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஆனா நாங்கள் சுரக்காய் என்ற ஒரு வடிவத்தை பார்த்திருக்கின்றோம். அந்த சுரக்காயை கடையில் வந்துதான் நாங்கள் சமைக்கின்றோம். அது மாதிரி தான் உண்டு. நாங்கள் என்னத்தை படித்தாலும் அவற்றை வந்து நாங்கள் அனுபவம் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு சுரக்காய் தெரியும், அதை வந்து சமைக்க முடியாது என்று எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒன்றை கற்றோமாயானால் அந்த கற்ற கல்வியை வைத்து எங்கள் திறன்களை வச்சு அனுபவங்களை வைத்து நாங்கள் எங்களால் வேலைகளை தேடிக்கொள்ள முடியும். இன்று படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிக்கவில்லை, அது குறைந்து கொண்டுதான் செல்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி ரஜிதா அவர்கள். நிறைய பாயிண்ட்ஸா அடிச்சு கொண்டு போனான்னு நினைக்கின்றேன். புள்ளி விவரமாய் சொல்லி கொண்டு போனீங்க. நன்றி. உண்மையாகவே உண்மைதான். அவ சொன்ன மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் மாற்றங்கள் நடைபெறுகின்றது. இந்த பிளேஸ்மெண்ட்டை பற்றி அழகா சொன்ன. உண்மையாகவே சில சில இடங்கள்ல அது ஒரு கட்டாயமாகவே இருந்தால் இருக்கிறபடியா அதன் மூலமா தான் பெற்றுக்கொண்டே நாங்கள் வேலையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது திறன் உண்மைதான். ஒரு இன்டெலிஜென்ட் ஒன்று ஒரு திறன் ஒன்று இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு இதண்டேக்குள்ள ஒரு திறன் ஒன்று இருக்கணும். ஒரு படிக்கல எக்ஸாமே அதிலேயே பார்த்து போட்டு அப்படியே எழுதி போட்டு போனா உண்மையாகவே வெளியில வர முடியாது. அந்த திறன் இருக்கிறவர்கள் முன்னேறி கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். தங்களோட படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை எடுத்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழகாக தனது கருத்தை முன்வைத்துட்டு போயிருக்கின்றார். இங்கே பார்ப்போம். இதற்கு எதிராக கூறுவதற்காக வரப்போகின்ற சந்திரவதனி அவர்கள். வாருங்கள் சந்திரவதனி. வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் அணியில் மாற வந்தவர்களுக்கும் எதிரணியினருக்கும் வணக்கம். இன்று படிப்புக்கும் வேலைக்கும் இடையான இடைவெளி அதிகரிக்கின்றதா இல்லையா என்ற தலைப்பில் அதிகரிக்கின்றது என்ற விடயத்தை பற்றி நான் கூற வந்திருக்கின்றேன். இப்போ என்னன்னு சொன்னா, இப்ப என்ஜினியர்ஸ் சொல்லி படிச்சிருக்கிறோம். ஆனா அவர்கள் அது 3 வருஷ படிப்பு படிச்சு கொண்டு போயிருக்க தொழில்நுட்பம் வெகு விரைவில் வளர்ந்து கொண்டு வருகிறதால அவைகளுக்கு அதுக்குரிய வேலை கிடைக்குது இல்ல. ஏன்னா தொழில்நுட்பம் மாறிக்கொண்டு போகுது. அதனால அவர்கள் அந்த வேலை கிடைக்காம பண்ண வேண்டி இருக்கு. அப்படி இல்லைன்னா வேற ஒரு துறையை திருப்பி செய்து அந்த வேற ஒரு வேலையை செய்ய வேண்டி இருக்கு. அப்ப இதுலயும் படிப்புக்கும் வேலைக்கும் இடைவெளி அதிகரிச்சுட்டு போகுது. அப்படி இல்லைன்னா பெற்றோர் பிசினஸ் செய்த பிசினஸ் கடையோ அப்படி வச்சிருந்தா அந்த இதுல போய் பிள்ளைகள் வேலையை செய்யணும். அந்த என்ஜினியர்ஸ் படிச்ச வேலையை விட்டுட்டு அதை விட்டு தள்ளி போய் செய்யணும். அப்ப இங்கேயும் கூடி படிப்புக்கு வேலைக்கெல்லாம் இடைவெளி வந்து கொண்டுதான் இருக்குது. மற்றது குறிப்பிட்ட துறையில மட்டும் படிக்கிறோம். பரந்துபட்ட படிப்பை படிக்கிறது இல்லை. இப்ப அந்த காலத்துல எல்லாம் இப்ப எல்லா பாடமும் படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் மேல இருப்பினா தமிழோ விஞ்ஞானமோ ஆங்கிலமோ படிப்பிக்கக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் ஒரு திறமையான ஒரு ஆக்களா இருப்பினான். இப்ப அப்படி இல்லை. ஒரு துறையை படிப்பிச்சுட்டு போறதால அவன் அந்த பாடத்துக்காக ஒரு ஆசிரியர் வேலைக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்ப இன்னொரு எல்லா பாடத்தையும் பிறந்து படிச்சிருந்தா அவன் அந்த பாடத்தையும் படிப்பிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த NHSல இப்ப ரிசப்ஷனிஸ்ட்ல இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் போன் பண்ணித்தான் கதைப்போம். எங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா போன் பண்ணி கதைப்போம். ஆனா இப்ப NHSல அந்த அப் வந்தபடியா அதுல ஆன்லைன்ல புக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்ததால ரிசப்ஷனிஸ்டுக்கு வேலை இல்லாம இருக்குது. 2-3 பேர் இருக்கிற இடத்துல இப்ப ஒரு ஆள் இருந்தா போதும் என்று வந்துருது. அப்ப அங்க பார்த்தாலும் படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிச்சு கொண்டுதான் போகுது. இப்ப பேங்க்ல போனா இப்ப நாங்க நேரடியா காசை கொண்டு போடுவோம், காசை போய் எடுப்போம், அப்படி இருந்தது. அல்லது பண பரிமாற்றம் எல்லாம் நேரடி அங்க போக வேண்டி இருந்தது. பேங்க்ல போய் கியூல நின்று. இப்ப பேங்குக்கு நாங்க போக தேவையில்லைன்னு சொன்னா எல்லாம் போக பண பரிமாற்றம் எல்லாம் ஆன்லைன்ல செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அப்ப அதுலயும் படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிச்சு கொண்டு இருக்குது. மற்றது இப்ப குடும்ப சுமையல் காரணமாக படிச்ச படிப்புக்காக வேலைக்கு அவர்கள் காத்து கொண்டு இருக்காம வேற ஏதாவது ஒரு வேலையைத்தான் போய் செய்யணும். கொண்டு திருமணம் முடிச்சா அந்த குடும்பத்துக்காக செய்ய வேண்டி இருக்குது. அப்படி இல்லைன்னா பெற்றோர் பிள்ளைகள் பெற்றோருக்காக செய்ய வேண்டிய நிலைமையால படிச்ச வேலையை விட்டு வேற ஒரு வேலைக்காக போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. மற்றது ஆன்லைன் ஷாப்பிங். அப்ப இதால எல்லாம் வேலைக்கு படிப்புக்கும் வேலைக்கும் இடையிலான இடைவெளி அதிகரிச்சு கொண்டிருக்குது என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி சந்திரவதனி. உண்மைதான். அவரும் அதை இதண்டா பல துறைகள் இப்ப எல்லா துறைகள்லயும் இருந்துன்னு சொன்னா உண்மையா குயிக்கா வரலாம் தான். ஒரு வேலையை எடுக்கிறதுக்கு ஒரு சுகமாக இருக்கும். இப்ப ஒரு குறிப்பிட்ட துறையில படிச்ச இப்ப நான் எல்லாரும் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் கன பேர் நான் பார்த்திருக்கிறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர் செய்த ஒருத்தருக்கும் வேலை கிடைக்காமல் பிறகு திருப்பி ACCA செய்து வேலை எடுக்கிற ஆட்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உண்மையா அப்படித்தான் இப்பொழுது ஒவ்வொரு பக்கத்திலையும் மாறி மாறி உண்மையாகவே
வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒன்றும் சுலபமாக எதுவும் கிடைக்காத என்ற ஒரு கட்டம் அந்த மாதிரி இருக்கு. ஏஐ வந்த உடனே ஏஐயே பெரும் ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டுதுன்னு தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி உண்மையா இப்ப வந்து NHSல வந்து முந்தி எல்லாம் டாக்டர்ஸும் அப்படிதான். இப்ப ஒரு டாக்டர் காணுமா 10 டாக்டர் செய்ததை ஒரு டாக்டர் செய்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாத்தையும் ஏஐ எடுத்துட்டுது. விஐடி ஆன்லைன் வந்து விஐடியை வந்து இப்ப நீங்கள் ஆப் வந்துட்டுது, போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டா அதுவே விஐடியை கால்குலேட் பண்ணி தருகுது. அப்ப இனிமே வருங்காலத்துல எப்படி மற்ற வேலை செய்ய போயினோம்ன்றதே தெரியல. இப்ப ஒரு குயிக்கா ஒரு ஆளே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியதா ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளே செய்துட்டு போயிட்டால் வேலையின் தன்மை குறைஞ்சு கொண்டுதான் போகும்னு நானும் அதை நினைக்கின்றேன். இது சொன்ன மாதிரி சந்திரவாணி அவர் வடிவா சொன்னா அப்படியே கணக்கு இடத்துல இப்ப வேலைகள் இல்லாம போகும். எல்லாரும் இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் வீட்டை இருந்தோடனே நாங்க தட்டிட்டு போறோம், ஒரு இடத்துல இருந்து வருது. அப்ப எங்களுக்கு அங்க கணக்க போய் வெளியில போய் கணக்கு அந்த இப்ப சூப்பர் மார்க்கெட்ல நீங்க எடுத்தா கூட எல்லாம் வந்துட்டுது. என்ன அவையே செய்த எல்லாம் நாங்களாவே செய்தோன்னு செல்ஃப் தான் கூடவா இருக்குது. அப்ப எத்தனை பேருக்கு இப்ப எல்லாம் ஆஸ்டால எல்லாம் கன பேரை வேலையில இருந்து நிப்பாட்டினது. நிறைய பேர் இப்ப ஆஸ்டால வேலை எல்லாம் இல்லாம போனது ஆக்களுக்கு. அப்படி பார்க்கும்பொழுது உண்மையாகவே அதிகரித்துத்தான் இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு இப்ப நான் 2 பேர்ட்ட கருத்து 2 பேரையும் கூட்டு பார்க்கும் பொழுது அதிகரிக்கின்றதா குறைகிறதா என்று பார்க்கும்போது பார்க்கும் பொழுது நான் நினைக்கின்றேன் உண்மையாக இந்த கல்வி தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே ஒரு மாறுபட்டு ஒரு இன்றைய சமூகத்துல வந்து ரெண்டும் மாறுபட்டுத்தான் இருக்கின்ற. சில துறைகள்ல இது அதிகரித்தாலும் சில துறைகள்ல வந்து இது குறைந்து கொண்டுதான் வருகிற ஒரு சமூக சூழல் அல்லது தொழில் வாய்ப்புகள் எங்களோட பிள்ளைகள விருப்பம் என்ன விருப்பம் இப்ப வர்ற சமுதாயம் என்னத்தை விரும்பின அவைக்கும் தாங்களை என்ஜாய் பண்ணி ஒரு வேலையை செய்யணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி பார்க்கல ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே ஒரு காரணமாக அமைஞ்சாலும் ஆனா இன்னைக்கு நீங்க 2 தரப்புல பேசினாலும் தனியாக பேசின ரஜிதா வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான்னு நான் நினைக்கின்றேன். எனக்கு அவவின் கருத்துக்கள் வந்து ஆணித்தரமாக அமைஞ்சிருக்கின்றது. இன்றைக்கு வந்து நிறைய கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி நீங்க 2 பேர் கதைச்சாலும் அவ ஒரு ஆளே தனியாக ஒரு ரோபோ மாதிரி அடிச்சுட்டு போயிட்டான்னு நினைக்கின்றேன். அவவின் கருத்துக்கள் ஆழமாக உண்மையாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு திறன் இருக்கணும். அந்த திறனை நாங்கள் பயன்படுத்தி உள்ளுக்குள்ள உள்ளற ஒரு எங்களுக்கு ஒரு வல்லமை இருக்க வேணும். நாங்கள் அந்த வேலையில நாங்கள் நின்று பிடிக்கலாம். இப்ப எல்லாம் இன்டர்வியூ வைக்கக்குள்ள ஒரு 3 இன்டர்வியூக்கு பிறகுதான் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். அப்ப முதல் இன்டர்வியூ 2வது இன்டர்வியூ 3வது இன்டர்வியூலயே எல்லாரும் இனிமா இப்ப நாங்கள் அதுக்கு ஃபேஸ் பண்ணத்தக்க எங்களோட திறமையா நாங்களும் கண்டுபிடிக்கிறாங்க. எங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறார்கள். முந்தி நாங்கள் நிஜம் டாக்டர்ஸுக்கு தான் வேலை இருக்கும், என்ஜிஎஸ்க்கு வேலை இருக்கும். இப்ப எல்லாம் டாக்டர்ஸுக்கும் இனிமே வேலை இல்லை, எல்லாருக்கும் அநேகமாக நிப்பாட்டி கொண்டு வர்றார்கள். இங்க ஒருத்தர் அவைக்கும் வேலை இல்லை. அப்ப நாங்கள் எதை சூஸ் பண்ணணுமோ அதை சூஸ் பண்ண அந்த எங்களோட திறனை பயன்படுத்தி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ரஜிதாவின் பக்கமே எனது தீர்ப்பும் அமைவதாக இருக்கின்றது. உண்மையாகவே இன்று படிப்புக்கும் வேலைக்குமான விட உண்மையா ஆனா மொத்தமா பார்க்கும் பொழுது உண்மையா அதிகரிக்கின்றதுதான் எல்லாரும் கூறுவார்கள். ஆனா நாங்கள் இன்றைக்கு இந்த 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 விவாதத்தில உண்மையாகவே ரஜிதா சொன்ன மாதிரி படிப்புக்கும் வேலைக்குமான இடைவெளி குறைகின்றது என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. லீவ் பண்ணுவோமா?